திருத்தணி அருகே கத்திமுனையில் கடத்தப்பட்ட வாலிபரை செல்போன் சிக்னல் உதவியுடன் ஈஸியாக மீட்டெடுத்த போலீஸ். 4 குற்றவாளிகள் தப்பி ஓட்டம், 2 வாலிபர்கள் கைது செய்து சொகுசு கார், பட்டாக்கத்தி பறிமுதல் செய்த போலீசார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகில் அக்கூர் ஊராட்சியில் உள்ள நத்தம் கிராமத்தைச் சார்ந்த வெங்கடமுனி என்ற வாலிபரை கத்திமுனையில் பட்டப்பகலில் அவரது தாய் லட்சுமி மற்றும் உறவினர்கள் கண்முன்னே சொகுசு காரில் கடத்திச் சென்ற மர்ம வாலிபர்கள். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் திருத்தணி போலீசார் வெங்கடமுனியின் தாய் லட்சுமி என்பவரிடம் புகாரை பெற்றுக்கொண்டு கடத்தப்பட்ட வெங்கடமுனி வைத்திருந்த செல்போன், அந்த சிக்னல் மற்றும் அந்த நேரத்தில் கடத்தப்பட்ட இடத்தில் பதிவான செல்போன் சிக்னல் உதவியுடன் திருத்தணி போலீசார் கடத்தப்பட்ட வாலிபரை மீட்கும் முயற்சியில் இறங்கினார்கள். இதில் தனிப்படை என்ற பெயரில் திருத்தணி போலீசார் 4 பேர் ஒன்றிணைந்து இந்த முயற்சியில் இறங்கினார்கள். திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையில் இருந்து செல்போன் சிக்னல்கள் அவ்வப்போது தகவல்கள் பரிமாறப்பட்டு கடத்திச் செல்லப்பட்ட வெங்கடமுனி இருக்கும் இடத்தை செல்போன் சிக்னல் உதவியுடன் நெருங்கிய போலீசார் கடத்தப்பட்ட இடத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் வேலூர் செல்லும் மாநில நெடுஞ்சாலையில் ஆர்கேபேட்டை வட்டம் எஸ்பிபுரம் என்கின்ற சந்தன வேணுகோபாலபுரம் கிராமத்தில் உள்ள மலையடிவார பகுதியில் கடத்தப்பட்ட வாலிபருடன் அந்த பகுதியில் பதுங்கியிருந்த வாலிபர்களை பிடிக்க இரவு தனிப்படை போலீசார் விரைந்தனர். போலீஸ் பற்றாக்குறை காரணமாக போக்குவரத்து போலீசாரையும் இந்த தனிப்படையுடன் அழைத்துச் சென்றனர். அந்த பகுதியில் போலீசார் வருவதை பார்த்தவுடன் மலையடிவாரத்தில் பதுங்கியிருந்த வெங்கடமுனியை கடத்தியவர்கள் இருசக்கர வாகனத்திலும் மற்றும் அந்த பகுதியிலிருந்தும் 4 பேர் தப்பிச் சென்றுள்ளனர். மேலும் சொகுசு காரில் பதுங்கியிருந்த கார்த்திக் மற்றும் நிர்மல்குமாரை கைது செய்து கத்திமுனையில் இவர்களிடம் பிடிபட்டிருந்த வாலிபர் வெங்கடமுனியை பத்திரமாக மீட்டனர். கார்த்தி மற்றும் நிர்மல் ஆகியோரை கைது செய்து திருத்தணி காவல் நிலையம் அழைத்துச் சென்று போலீசார் இவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் மெக்கானிக் கார்த்தி கூறிய தகவல். இந்த கடத்தல் சம்பவத்தில் முக்கிய நபராக செயல்பட்ட கார்த்திக் திருத்தணி அருகில் உள்ள சந்தன கோபாலபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர். கார்த்திக் இருசக்கர வாகனம் பழுது பார்க்கும் வேலை செய்து வருகிறார். கார்த்திக் மற்றும் கடத்தப்பட்ட வெங்கடமுனி ஆகிய இருவரும் நண்பர்களாக இருந்தனர். நோபல் பவுண்டேஷன் என்ற நிதி நிறுவனத்தில் 1 லட்சம் கட்டினால் மாதம் 10,000 வரும் என்றும், மேலும் பிட்காயின் என்று சொல்லப்படும் பிசினஸில் இதில் 5 லட்சம் ரூபாய் பணம் கட்டினால் மாதம் 45,000 வரும் என்று கூறியுள்ளனர். இதற்கு வெங்கடமுனியின் நண்பர் கார்த்தி கூறியதால் வெங்கடமுனியின் மூலமாக ரூபாய் 5 லட்சத்தை மெக்கானிக் கார்த்தி 5 லட்சம் பணத்தை பிட்காயின் பிசினஸ் செய்வதில் வழங்கியுள்ளார். இதில் முதல் மாதம் ரூபாய் 45,000 கொடுத்துள்ளனர். அடுத்த மாதம் பணம் கொடுக்காமல் அலுவலகத்தை கார்த்திக் மூடிவிட்டு திருத்தணியிலிருந்து சென்று விட்டதாகவும், இதனால் பயந்து போனேன், மெக்கானிக் கார்த்தி வெங்கடமுனியின் நண்பரிடம் கூறியுள்ளார். பணத்தை வாங்கி தருவதாக கூறிவிட்டு 2 வருட காலமாக அவரது சொந்த கிராமமான நத்தம் கிராமத்தில் இருந்துள்ளார். பலமுறை சென்று கேட்டும் வெங்கடமுனி பணம் வாங்கி தருவதாக கூறிவிட்டு ஏமாற்றி வந்தார். கடைசியாக வெங்கடமுனியிடம் பணம் கேட்டதற்கு, உனக்கு பணம் எல்லாம் வாங்கி தர முடியாது, என்ன வேண்டுமானாலும் செய்து கொள், உன்னை தொலைத்து விடுவேன் என்று அவர் என்னை மிரட்டினார். இதனால் எனது நண்பர்களிடம் நிர்மலிடம் கூறினேன். திருத்தணியில் இருக்கும் எனது நண்பர் நிர்மல் ஆகியோர்கள் நாங்கள் திட்டம் தீட்டி நிர்மல் நண்பர்கள் மூலமாகவும் வெங்கடமுனியை கடத்தி பணம் பெறுவது என்று இந்த திட்டம் தீட்டி அதற்கு தேவையான கார் ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி சபரீஷ் என்பவரது சொகுசு காரை நண்பர் நிர்மல் வாங்கி தந்தார். அதன் அடிப்படையில் தான் நிர்மல் நண்பர்கள் மேலும் 4 பேரை அழைத்துக் கொண்டு வெங்கடமுனி அவரது கிராமத்தில் வைத்து கடத்தினோம். கடத்தி வந்து சந்தன வேணுகோபாலபுரம் மலையடிவாரத்தில் காட்டில் வைத்து வெங்கடமுனி கையில் கத்தியால் வெட்டி மிரட்டி கேட்ட பிறகும் பணம் இல்லை என்று கூறினார். உடனடியாக உனது நண்பர் ஏமாற்றிய அந்த கார்த்திக் என்பவனுக்கு போன் செய் என்று கூறி வாட்ஸ்அப்பில் கால் வழியாக போன் செய்யப்பட்டு வெங்கடமுனி பேசியதால் என்னை கொன்று விடுவார்கள், உடனடியாக பணத்தை அனுப்பி என்று கூறியதால் வெங்கடமுனியின் பேச்சுக்கு மெக்கானிக் கார்த்திக் ஜிபே அக்கவுண்டில் ரூபாய் 35,000 பிட்காயின் செய்து ஏமாற்றிய கார்த்திக் அனுப்பியுள்ளார். மீதி பணம் தருவதாக கூறிவிட்டு அவர் சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டார். இந்த சம்பவம் நடைபெற்று இருக்கும் பொழுது எங்களுக்கு உதவியாக இருந்த எங்களது நண்பர்கள் கோபி, கார் ஓட்டியவர் ஹாமா, ஆஜித் மற்றும் ஒருவரும் ஆகியவர்கள் எங்களுக்கு உதவி செய்தனர். இந்த சம்பவத்தில் 4 பேர் ஓடிவிட்டனர். போலீஸ் எங்களை செல்போன் உதவி சிக்னலுடன் பிடித்ததால் நாங்கள் உண்மையை இந்த வாக்குமூலத்தின் மூலம் போலீசில் தெரிவிக்கின்றோம் என்று மெக்கானிக் கார்த்திக் போலீசில் ஒப்புதல் வாக்குமூலம் தெரிவித்துள்ளார். போலீஸ் இவர்களிடமிருந்து செல்போன்கள் 3, 1 பட்டாக்கத்தி, 1 சொகுசு கார் ஆகியவை பறிமுதல் செய்து மெக்கானிக் கார்த்திக் மற்றும் நிர்மல் ஆகியோரை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள நிர்மல் மீது பல வழக்குகள் ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் திருத்தணியில் உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். செல்போன் உதவியுடன் சிக்னல் உதவியுடன் கடத்தப்பட்ட இடத்தில் 7 கிலோமீட்டர் தொலைவில் பதுங்கியிருந்த இவர்களை பிடித்ததாக போலீசார் தெரிவித்தாலும் உண்மை தகவல் 8 மணி நேரமாக ஆந்திர மாநிலம் சித்தூர் வரை சொகுசு காரில் வாலிபரை கடத்தி கொண்டு சுற்றியுள்ளதாகவும் பின்னணியில் வேலூர் அருகில் உள்ள ஆற்காடு பகுதியில் ரகசிய போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது. இந்த நிதி நிறுவன மோசடிகள் மற்றும் பிட்காயின் பிரச்சனைகள் தற்போது திருவள்ளூர் மாவட்டம்
திருத்தணியில் மட்டுமல்ல, தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடுகிறது. இதனால் கொலை செய்யும் அளவிற்கு, கடத்தல் அளவிற்கு பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் இறங்குவதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மட்டுமல்ல, பல குடும்பங்களும் சீரழிந்து வருகிறது. பிட்காயின் மற்றும் நிதி நிறுவன மோசடி சம்பந்தப்பட்ட வழக்குகளை விசாரிக்க IAS மற்றும் IPS தலைமையிலான தனிப்படையை குழு அமைக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் தெரிவித்துள்ளனர். 7 Green News செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் மணிகண்டன்.